குருவே 25 வயசு உள்ள இருக்க பசங்களுக்கு இதை இந்த கிளாஸை விட்டு நீங்கள் போறீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களை நான் பார்க்கணுன்ற எதிர்பார்ப்பு எனக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போகணும். வாழ்க்கையில் நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குருவே துணை. வாழ்க வளம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக பாதையில் கற்றுக்கொண்டதை ஏன் மறக்க வேண்டும்? நிச்சயமாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டே வரணும். அது மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு சில பயிற்சிகள்லாம் இருக்குது. அதை நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். முதல்ல பேஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓஷோ ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா, அறிவற்ற முட்டாளுக்கும் அறிவே அற்றவனுக்கும் ஞானம் வெகுவாக மிகவும் எளிதாக கிடைத்துவிடும். ஆனால் பல்கலைக்கழக படிப்புகளையும் மாபெரும் வேதங்களையும் அனைத்தையும் கரைத்து குடித்தவனுக்கு ஞானம் வெகு தொலைவில் உள்ளது அப்படிங்கிறார். ஏன் அதை சொல்கிறாருன்னா, அப்போ ஓஷோ தான் தெரியாமல் பேசுகிறாரா அப்படி நினச்சிக்காதீங்க. அப்படி கிடையாது. அதில் மாபெரும் அர்த்தம் ஆழ ஒளிந்துள்ளது. அவர் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நல்லா கவனிங்க. ஏன் ஒரு முட்டாளுக்கு டக்குன்னு ஞானம் கிடச்சிரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சொல்லி கொடுக்குறத அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுவான். என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லாமல் டக்குன்னு ஒரு விஷயம் அவனுக்கு நடந்துடும். அந்த ஞான புரிதல்ன்றது அவனுக்குள்ளே நிகழ்ந்துடும். ஏன் அப்படின்னா, இந்த மனதுக்கு எப்பெல்லாம் நீங்கள் அதிகமாக வேலை கொடுக்குறீங்களோ, அதிகமாக சிந்திக்குதோ, ஏகப்பட்ட விஷயங்களை தகவல் உள்ளே போக 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 என்ன ஆகுன்னா, அடுத்து உங்களுக்கு எந்தவித புது தகவல்களை நான் உங்களை சிரஞ்சீவியாக வாழ வைக்கிறதுக்கு உண்டான அமிர்த யோகத்தையே நான் சொல்லி கொடுத்தாலும் கூட கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க. அது தவறு கிடையாது. கம்பேர் பண்ணி வைராகியத்தோடு எண்டை அடைஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை. ஆனால் ஒரு சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, வேதங்களை கற்றுக்கொள்வது தவறல்ல, வேதங்களை கற்றுக்கொண்ட அந்த பகட்டுத்தனமும் திமிரும் ஈகோவும் வந்துருச்சுன்னா பிரச்சனை. நான் கற்றுக்கிட்டது தான் சரி, வேறு எதுவும் சரியில்லைன்ற அந்த ஈகோ வந்துருச்சுன்னா உங்களையே அறியாமல் படார்னு எல்லா டோரும் க்ளோஸ் ஆகிடும் உள்ளுக்குள்ளே. அப்போ புதுசாக ஒரு விஷயத்தை உள்ளே வாங்கிக்கவே முடியாது. ஆனால் முட்டாளுக்கு அப்படி கிடையாது. அவன் எப்படின்னா எதையுமே கற்றுக்கவே மாட்டான். முட்டாளாகவே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த முட்டாளுக்கு இந்த உலகம் வேணால் கஷ்டமாக இருக்கலாமே தவிர, ஆனால் இந்த உலகம் தாண்டிய உலகத்தில் ஜெயித்து விடுவான். ஆனால் ஒன்ஸ் முட்டாள் பார்த்திங்கன்னா முட்டாளாகவே இந்த உலகத்தில் இருந்தான்னா பிரச்சனை. ஆனால் அந்த முட்டாள் மெய்ஞானத்துக்குள்ளே போயிட்டானா இந்த உலகத்தையும் சேர்த்து ஜெயிச்சிருவான். ஏன்னா இந்த மெய்ஞானம் என்ற வந்த ஒரு முட்டாளுக்கு இந்த உலகம் ரொம்ப சுலபமாகிவிடும். இந்த மெய்ஞானம் வராத முட்டாளுக்கு இங்கேயும் பிரச்சனை, அங்கேயும் பிரச்சனை. அப்போ விஷயம் என்ன, ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி ஒரு 200 விளக்கம் 300 விளக்கம் கனெக்ட் ஆகிருக்குங்க, சும்மா கிடையாது. அதனால் டக்குன்னு ஒரே வார்த்தையை மட்டும் வச்சு இவ்வளோதான் அர்த்தம்ன்ற முடிவுக்கு வந்துடாதீங்க. வேதங்கள்லேயும் சித்தாந்தங்கள்லேயும் மாபெரும் விஷயங்கள்லாம் ஒளிந்துள்ளதா அப்பப்போ இருக்கக்கூடிய புரிதலுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான விளக்கங்கள் அது கொடுக்கும். நம்மளுடைய புரிதல் நம்மளோட ஞானத்தை பொறுத்தது. ஏன் இந்த முட்டாளுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா, அவன் எதையும் திங்க் பண்ண மாட்டான். இந்த இன்னசென்ஸு, பொதுவாக முட்டாள், இந்த பெண்கள், இவங்களுக்கெல்லாம் ஞானம் கொஞ்சம் ஈஸி. ஏன் அப்படின்னா, அவங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே உடல்வாகு ரொம்ப 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 சாஃப்ட் நேச்சராக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எப்பவுமே அவங்களோட கான்ஷியஸ்னஸ்லாம் அவங்க பாடி மேலேயே இருக்கும். பாடி மேலேனா நம்மளை யாராவது பார்க்குறாங்களா, நம்ம நடக்கும்போது யார் நம்மளை நோட் பண்ணுறாங்க, நம்மளோட முடியை பார்க்குறாங்களா, கண்ணை பார்க்குறாங்களா, நம்மளை சைட் அடிக்கிறாங்களா, இப்படி இருக்கும்போது அவங்களால உடலை தாண்டி உயிரை பார்க்க முடியாது. ஆனால் பெண்கள் ஒன்ஸ் உடலை தாண்டி உயிரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வைங்க, பசங்களெல்லாம் கூட ஈஸியாக அவங்களுக்கு ஞானம் கிடச்சிடும். ஏன் அப்படின்னா, அவங்களோட உடல் அமைப்பே பார்த்திங்கன்னா அப்படி பெண் தன்மைன்றதே அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ பக்குவமாக இருக்குது. அப்போ உடலும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணும். அந்த ஹத யோகாலாம் பண்ணும்போது விஷயம் அதுதான். உடலை முதல்ல இறுக்கமாக இருக்கக்கூடிய உடலை தளர்வாக்கி அப்புறம் ஃப்ளெக்சிபிள் ஆக்கும்போது அந்த குண்டலினி ஆற்றல் அப்படின்றது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். டக்குன்னு அடுத்து ஞானமும் கிடச்சிடும். அடுத்தடுத்த நிலைக்கு அவங்க போயிடுவாங்க. இந்த ஈகோன்ற விஷயம் உங்களுக்குள்ளே வரும்போது உங்களே அறியாமல் உங்கள் மனதுக்குள்ளே ஏகப்பட்ட கட்டுக்களை நீங்களே போட்டுப்பீங்க. ஏகப்பட்ட கண்ணுக்கு தெரியாத வளையங்களை கிரியேட் பண்ணிப்பீங்க. அதுலேருந்து எப்படி வெளியில் வரதுன்றது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கற்றுக்காமல் இருந்துட்டிங்கனாலும் பிரச்சனை இல்லை. ஈகோ ரொம்ப ஈஸியாக உடச்சிடலாம். இருக்கிறது சின்ன ஈகோவாக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் பெரிய ஆளுன்ற ஈகோ வந்துடும். அதை உடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம்.
மிக உயர்ந்த குருமார்களால் மட்டும்தான் அந்த அப்படிப்பட்ட ஒரு ஈகோலாம் உடைக்க முடியாதெல்லாம் கிடையாது. இட் வில் டேக் மோர் டைம். அதனால தான் சொல்கிறேன், அந்த ஈகோ வரவே கூடாது. இதனால தான் சொல்கிறாங்க, நாம் கற்றுக்கொண்டதையெல்லாம் மறக்க வேண்டும். எப்படி மறக்கணும்? அதாவது மறக்கிறது கஷ்டம், ஆனால் ஒரு புரிதலுக்கு நீங்கள் வந்துடணும். எப்படிப்பட்ட புரிதலுக்கு வரணும்? நீங்கள் என்ன தான் மிகப்பெரிய பிக் பேங் தியரியை புரிஞ்சு வச்சுருந்தீங்கனாலும், என்ன தான் ராக்கெட் சயின்ஸை தெரிஞ்சு வச்சுருந்தீங்கனாலும், என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் அது இதுன்னு கரைச்சி கொடுத்திருந்தாலும் கூட இது எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதையெல்லாம் தாண்டின ஒரு விஷயம் இருக்குது. இதுதான் மெயின், இதுதான் உண்மை. அஞ்ஞானமும் அவசியம், விஞ்ஞானமும் அவசியம் இந்த உலகத்தில் இருக்கும் வரை. ஆனால் அஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அடக்கியதான் இந்த மெய்ஞானம்ன்ற அந்த அறிவுக்கு நீங்கள் வரணும். அந்த அறிவு அவ்வளோ சீக்கிரம் வராது, ஒத்துக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா ஈகோ தடுக்கும். இப்போ நான் இதை சொன்னால் உங்களுக்கு இது புரிஞ்சிடும். நல்லா கவனிங்க. இந்த விஞ்ஞானம் அப்படின்றத அந்த அஞ்ஞானம், இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க இவங்க என்ன பேசுவாங்கன்னா, விஞ்ஞானம் தான் பெருசு, நான் தான் பெருசு, நீ தான் பெருசுன்னு பேசுவாங்க. நீங்கள் பெருசா நான் பெருசான்ற விஷயத்தை இப்போ நான் பேசவே வரல. நான் பேச வர வேண்டியது உண்மையை புரிய வைக்கிறதுக்காக மட்டும்தான் நான் பேசுகிறேன். நல்லா கவனிங்க. இந்த உலகம் சார்ந்து இருக்கிறவங்க எப்படி சொல்கிறாங்க, நான் ஏங்க தயிர் தாங்க பெருசு, நாங்கள் தாங்க தயிருங்க, நான் எங்களுடைய நிலை எப்படிப்பட்டது தெரியுமா? தயிர் அவ்வளோ குளிர்ச்சியானது, இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், தயிர் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுது, தயிரில் இவ்வளோ மகத்துவம் இருக்குது, எல்லாமே பேசுகிறீங்க, கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், தயிர் எதுலேருந்து வந்தது? பால் அப்படின்றதுலேருந்து தான் வந்தது. இப்போ பாருங்கள், விஞ்ஞானம் அடிபட்டு போகுது. தயிருக்கு பேஸ் எது? பால். பாலுக்கு பேஸ் எது? மாடு. மாடு எப்படி வந்தது? மாட்டுக்கும் ஒரு பசுவும் ஒரு காளையும் சேரணும். அந்த பசுவும் காளையும் சேர்றதுக்கு அங்கே வந்து அந்த உயிர் அணு அப்படின்ற ஒன்று தேவைப்படுது. உயிர் அணுன்றது என்ன? ஆட்டம்ஸோட சேர்க்கை. அந்த ஆட்டம்ஸோட சேர்க்கையில் டீப்பாக போனால் என்ன இருக்குது? எனர்ஜி இருக்குது. அதைத்தான் சயின்ஸை சொன்னால், the energy cannot be created nor destroyed, but the energy can be transformed from a form to another form-ங்கிறான். அப்போ எல்லாத்துக்கும் பேஸ் மூலப்பொருள்ன்றது என்ன? அந்த இறை தத்துவம் தான், அந்த இறைவன் தான். அதுதான் ஆற்றலாக இருக்குது, அதுதான் எனர்ஜியாக இருக்குது. இறைவன் லைட் அண்ட் சவுண்டாக இருக்கான், ஒளியுமாக இருக்கிறான்றாங்க. இப்போ எல்லாத்துக்கும் பேசுது இந்த மெய்ஞானம் தான், இந்த உண்மை தான், எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்பாங்க. இந்த எக்ஸிஸ்டன்ஸை அலசி ஆராயிறது தான் விஞ்ஞானமே தவிர எக்ஸிஸ்டன்ஸை அலசி ஆராயலை. எக்ஸிஸ்டன்ஸுன்றது தாங்க இருப்பு நிலை. அதுதாங்க டைனோசர் வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடி அதான் இருந்தது, இப்போயும் அதுதான் இருக்குது, இனிமேல் அதுதான் இருக்க போகுது. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இந்த விஞ்ஞானம்ன்றது என்ன அப்படின்னா, இருக்கிறது தான் அலசி ஆராயுதே தவிர புதுசாக ஒன்றை கிரியேட் பண்ணி இதை அலசி ஆராயலை. அப்போ நீங்கள் இதில் புரிஞ்சுக்கங்க, நீங்கள் பெரிய ஆளா நான் பெரிய ஆளானே நான் பேச வரல. நான் பேச வர்றது ஒன்றே ஒன்று தான், உண்மையை புரிஞ்சுக்கங்க, அறியாமையில் இருக்க வேண்டாம். மெய்ஞானத்திலிருந்து வெளியில் வந்த விஷயம் தன்னைத்தானே தெரிந்து கொள்ளுது. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம முட்டாள்தனத்தில் இருக்கோம். இதுதான் நிரந்தரம், எக்ஸிஸ்டன்ஸ் தான் இருப்பு நிலைன்னு சொல்லிட்டு இதிலிருந்து எது வெளியில் வந்ததோ மறுபடியும் அது இதில் போய் கனெக்ட் ஆயிடணும், ஜாயிண்ட் ஆயிடணும். அதான் பூரணத்துவம் வாங்க. இந்த புரிதல் வர்ற வரைக்கும் நம்ம அறியாமையிலே தான் இருப்போம். நீ பெரியாளா நான் பெரியாளான்ற அந்த எண்ணம் வந்துருச்சுனாவே உண்மையை கடைசி வரைக்கும் உணர முடியாது. இதை புரிந்து கொண்டவன் ஞானி.